ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பலவிதமான கான்ட்ரவர்சி எல்லாமே கிளம்பிடுச்சு. ஏன்னா இவங்க வரப்பாங்களா அவங்க வருவாங்களான்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் வந்து சோசியல் மீடியாலே அவங்களே ஆளுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேலே நம்ம ஆண்டவர் பிக் பாஸ் சீசன் 8 வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணி விட்டாப்ல. சரி, யார் தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஒருவேளை இவர் பண்ணுவாரான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் தான் நாமளே இருந்தோம். ஆனால் நீங்களாம் அவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு விட்டானுங்க நம்ம விஜய் டிவி. வேற யாரு, நம்ம ஐயா விஜய் சேதுபதி தான். ஓகே, நம்ம ஆண்டவர் இடத்த ஒருத்தவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து ஓகேவா இருப்பாருன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ப்ரோமோ வேற ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தே நம்ம அதோட ரியாக்ஷனை பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வீடியோ பார்த்துருவோம். செம்மையா இருக்காருல்ல மனுஷன், சூப்பரா இருக்காரு. சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க சார். உண்மையிலேயே ரெடி ஆகணும்னா கார்வலம் போனா போதாது, ஊர்வலம் போகணும். ஏடா இப்பயே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இத பாத்து, இந்த குரூப்பிசம் பண்றவங்க டாமினேட் பண்றவங்களெல்லாம் சும்மா ஓட விடணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஊர்வலம் போனாலும் இந்த நிலைமையா? என்ன தம்பி பாக்குறீங்க? காய்கறில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனா மனுஷங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அந்த மனுஷனை இப்பயே ஓட விட்டுறீங்க போல இருக்கே. நீ போந்தா கோலி இவனுமாயா? ப்ரோ, இந்த இலகன மனசுலாம் 12 ஓகே, பிபில வேண்டாம். சுத்த அந்த மனுஷனை பாடாப்படுத்துறாங்க. ஆனா நம்ம விஜய் சேதுபதியோட அந்த ஷர்ட்ல பாத்தீங்களா, அந்த ஐ லோகோ இருக்கு பாத்தீங்களா, சூப்பர், நல்லா இருக்கு. தம்பி, ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவளன்னு இருக்காம மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும். இது யாரை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா பம்முற, உங்ககிட்ட சொல்றது கருத்து ஏதாவது இருக்கா? அதேதான் சார், வீக்கெண்ட்ல தான் சார் நல்ல மாதிரி பம்புவாங்க, வீக் டேஸ்ல எகிருவாங்க. உஷாரா இருங்க சார். சரிங்க சார். மேடையில் ஏறணும்னா முதல்ல களத்தில் இறங்கணும். அதுக்காக கடினமா உழைக்கணும். உங்க விருப்பமான சுவையை நெருக்கமா கொண்டு வரேன். பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. செம ப்ரோமோ, ஒரு வழி ஆக்கி விட்டீங்க. எனக்கு என்னமோ விஜய் சேதுபதியை ப்ரமோட் பண்ணுறது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இந்த இதில். ஆனால் நம்ம ஆண்டவர் எல்லா இடத்துலையுமே புழக்கப்பட்டாருன்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஏன்னா சொன்ன ஒவ்வொரு விஷயம் அந்த மாதிரி, குறிப்பாக சொல்ல போனால் அந்த ரெட் கார்டு மேட்ரு, எந்த கார்டு தூக்கணும்னு தெரிலன்னா எனக்கிட்ட கேளுங்களா. ஆண்டவர் எந்த கார்டு தூக்குனாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வச்சு எந்த அளவுக்கு பொழக்கப்பட்டாருன்னு அப்பையும் தெரியும். இதில் விஜய் டிவியே சேர்ந்து பொழந்து விட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்புறம் வளவலன்னு பேசணும்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்ல, வாழைக்காய் மாதிரி வளவலன்னு பேசக்கூடாதுன்னு. அது யாரை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அப்புறம் டாமினேட் பண்றவங்க இது பண்றவங்களாம் ஓட விடணும்னு சொன்னாங்கல்ல. நம்ம ஆண்டவர் வார வாரம் வந்து என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோன்னு ஒரு டவுட்டு தான், பட் கிளியரா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கண்டென்ட் இல்லாமல் ஏதோ கிடைக்கிற கண்டென்ட்டை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி விளக்கு ஏற்றுற மாதிரி ப்ரோமோ வந்து நமக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்த பார்க்கறதுக்கும் நல்லாவே இருக்கு. இனிமே கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது, வீடியோக்கும் பஞ்சம் இருக்காது.
பட் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் வர்றாங்க அப்படின்றது வந்து இப்போ நமக்கும் தெரியாது. ஆனால் சோசியல் மீடியாவில் லிஸ்ட் மேல லிஸ்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எப்ப பிக் பாஸ் 8 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற இன்னி வரைக்கும் டேட் வந்து சொல்லாமலே இருக்காங்க. ஸோ அது வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கு. ஸோ மேபி எப்போ அது வெளியே போட போறாங்க, எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் வர போறாங்க, ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் ஸ்டார்டிங்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு பிக் பாஸுமே அந்த மாதிரி டயத்துல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுவுமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நாமளும் நம்மளோட சேனலில் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ரமோவை பார்த்து நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க, என்னென்னலாம் உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு? ஆல்ரெடி வந்த பிக் பாஸ் சீசனில் வந்து நம்ம ஆண்டவர் வந்து ப்ரொமோன்னு சொல்லி ஒரு தரமான சம்பவத்தை வந்து ப்ரொமோவில் பண்ணிட்டு போவார். பட் ரியாலிட்டியில் ஒன்றும் இருக்காது. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரியான சம்பவம் தான் இதுவா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. நம்ம விஜய் சேதுபதி ஏதாவது பண்ணுவார் நார்மலாக மீடியா கிட்டையுமே ப்ரெஸ் கிட்டையுமே அவர் எந்த லெவலுக்கு அவர் பேசுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வெட்டு ஒன்று துண்ணு ரெண்டு தான். ஸோ இதுலேயுமே அவர் அப்படித்தான் ஹோஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். ஸோ நம்ம விஜய் சேதுபதி வந்ததுக்கு யாரெல்லாம் இவர் தான்ப்பா செட் ஆவார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஆனால் இவரெல்லாம் செட்டில் ஆக மாட்டாருங்க. எப்பயுமே நம்ம ஆண்டவர் தான் இதுக்கெல்லாம் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.